இன்னைக்கான வீடியோல நம்ம எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முருகனுடைய 6 படை வீடுகளுக்கும் ஃப்ரீயா சுற்றுலா வந்து கூட்டு போறாங்க. கவர்மெண்ட் மூலியமா ஃப்ரீயாவே கூட்டு போறாங்க. அத பத்தின முக்கியமான தகவல பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகான கிளிக் பண்ணீங்க. அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். மறக்காம ஷேர் பண்ணிட்டு லைக் பண்ணுங்க. தெரியாதவங்களுக்கு தெரியப்படுத்துங்க. அப்பதான் எல்லாரும் தெரிஞ்சுக்குவாங்க. இதுல எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். வாங்க எப்படி இது பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் ஒரு ஷார்ட் நியூஸ் பார்த்துருவோம். இதுல இருந்து பாருங்க, அறுபடை வீடுகளுக்கு இலவச சுற்றுலா. முருகனின் அறுபடை வீடுகளுக்கு ஆண்டுக்கு 1000 பேரை கட்டணமில்லா ஆன்மீக சுற்றுலா அழைத்து செல்ல உள்ளோம். முதற்கட்ட பயணம் ஜனவரி 28 தொடங்குகிறது என அமைச்சர் சேகர்பாபு தெரிவித்தார். செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இதற்கான விண்ணப்பங்களை நாளை முதல் 10ஆம் தேதி விட்டிருந்தாங்க. 11ஆம் தேதியிலிருந்து வந்திருக்கு. நேற்றுலேருந்து விட்டுருக்காங்க. விண்ணப்பங்களை நாளை முதல் துறையின் இணையதளத்தில் பதிவிறக்கம் செய்து விண்ணப்பிக்கலாம். தகுதியுடைய 200 விண்ணப்பதாரர்கள் முதற்கட்ட பயணத்துக்கு அழைத்து செல்லப்படுவார்கள் என்றார். இது வந்து ஃபர்ஸ்ட் விட்டுருக்காங்க. எப்படின்னா மொத்தம் வருஷத்துக்கு 5 ட்ரிப்பாக கூட்டு போவாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் ட்ரிப் வந்து ஜனவரி 28 ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் 200 பேர் கூட்டு போகிறாங்க. இது முழுக்க முழுக்க ஃப்ரீயாக தான் கூட்டு போகிறாங்க. யாருக்கு எந்தெந்த ஏஜ் இருக்கவங்க அப்படிங்கிற ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது. இதுதான் கோயிலோடைய இந்து சமய அறநிலையத்துறையோட அஃபீஷியல் வெப்சைட் இதுதான். இந்த வெப்சைட்டுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்தேனே. நீங்கள் டைரெக்டாக கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ஹோம் பேஜுக்கு வந்துடும். ஹோம் பேஜ்லேருந்து எப்படி என்னென்ன டீட்டெயில் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இந்த ஹோம் பேஜ்லேயே வந்துட்டீங்க அப்படின்னா இந்த ஃப்ளாஷ் நியூஸ்லேயே பாருங்கள், உங்களுக்கு வந்துட்டு இருக்கு பாருங்கள். இதுலேயே வந்து போட்டிருக்கோம், அறுபடை வீடுகளுக்கு இலவச சுற்றுலா பயணம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஜஸ்ட் நீங்கள் அதை கிளிக் பண்ணால் மட்டும் போதும். இதில் வரும் பாருங்கள். இந்த வெப்சைட்லேயே பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய இன்ஃபர்மேஷன் இதிலேருந்தே நீங்கள் கோயில் சம்மந்தமாக நிறைய இது பண்ணிக்கலாம். நான் ஒவ்வொரு வீடியோவும் போடுறேன். அதுக்கு என்னென்ன தேவையோ அது இதுலேயே பார்த்தீங்கன்னா இப்போ புதுசாக கொண்டு வந்திருக்காங்க அஞ்சல் வழி பிரசாதம். நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வீடு தேடி பிரசாதம் வந்து அனுப்பிச்சி வச்சுருவாங்க. அதை பற்றி ஒரு வீடியோ நான் போடுறேன் தனியாக. இப்போ வந்து நம்ம அறுபடை வீடுகளுக்கு எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத சொல்கிறேன். இது வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ண முடியாது, ஆஃப்லைனில் தான் அப்ளை பண்ண முடியும். அதுக்கான அப்ளிகேஷனும் இதில் இருக்குது. நான் அதையும் சொல்கிறேன், எப்படி ஃபில்அப் பண்ணணும், எப்படி அனுப்பணும் அப்படிங்கிறதுக்கு. அதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட் வேணுங்கிறதையும் நான் சொல்லிடுறேன். இதில் வருது பார்த்தீங்களா, அறுபடை வீடு ஆன்மீக பயணம் செல்வதற்கான விண்ணப்ப படிவம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு பேஜ் வந்து பிடிஎஃப் வந்து ஓப்பன் ஆயிரும். அதிலேயே போட்டிருக்காங்க பாருங்கள், அறுபடை வீடு ஆன்மீக பயணம் செல்லும் பக்தர்கள் கீழ்கண்ட நிபந்தனைகளுக்கு உட்பட்டு ஆன்மீக பயணம் செல்வதற்கு தேர்வு செய்ய அனுமதிக்கப்படுவார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க கொடுத்துருக்க சில இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க. இதில் யார் சூட்டபுளாக இருக்காங்களோ அவங்கள மட்டும்தான் கூட்டு போவாங்க. என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். அறுபடை வீடு ஆன்மீக பயணம் செல்லும் பக்தர்கள் இந்து மதத்தை சார்ந்தவராக இருத்தல் வேண்டும். ஃபர்ஸ்ட்டு அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்து மதத்தை சேர்ந்தவங்களா இருக்கணுங்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா 60 வயசுக்கு மேலேயும் 70 வயசுக்குள்ளேயும் இருக்கிற மாதிரி பர்சனாக இருக்கணும். அதே மாதிரி இவங்க 60 to 70 வயசுல தான் இருக்காங்க அப்படிங்கிறதுக்கு ஏஜ் சர்டிஃபிகேட், உங்களுக்கு ஏஜ் ப்ரூஃபுக்கு ஏதாச்சும் ஒரு சர்டிஃபிகேட் கேட்டிருக்காங்க, வயது சான்று அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உடல் தகுதி, இவங்க போயிட்டு வர அந்த ஒரு 4 நாள் ட்ரிப் இருக்கும். அந்த 4 நாளுக்கு தகுந்தாப்புல உங்கள் உடல் வந்து ஒத்துழைக்குமா அப்படிங்கிறதுக்கான உடற்தகுதி சான்று வந்து வைக்க சொல்லியிருக்காங்க. டாக்டர்கிட்ட போய் நீங்கள் அந்த சர்டிஃபிகேட்டை வாங்கி வைக்கணும். அதே மாதிரி அறுபடை வீடு ஆன்மீக செலுத்தர்கள் தற்போது வசிக்கும் அதே மாதிரி நம்ம வீட்டோட அட்ரஸ் ப்ரூஃபுக்கு ஏதாச்சும் ஒரு டாக்குமெண்ட் வந்து வைக்கிற மாதிரி இருக்கும். ஐ மீன் ரசீதாக இருக்கலாம், இல்லை வேறு ஏதாச்சும் ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு, இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு ப்ரூஃப் நம்ம இப்போ அந்த அட்ரஸில் தான் இருக்கும் அப்படிங்கிறதுக்கு. அதே மாதிரி நீங்கள் இப்போ அந்த 60 வயசுலேருந்து 70 வயசுக்குள்ளே போகிறவங்க குழந்தைங்களை யாரும் கூட கூட்டிகிட்டு வரக்கூடாது அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஆதார் கார்டு அல்லது பேன் கார்டு ஏதாச்சும் ஒன்று எடுத்துகிட்டு போகணும், அதில் இணைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது விண்ணப்பங்கள் அருகில் உள்ள இந்து சமய அறநிலையத்துறை இணைய ஆணையர் அலுவலகத்தில் பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இல்லைனாலுமே இந்த வெப்சைட்லேயே கொடுத்துருக்காங்க, இதிலே கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த வெப்சைட்டில் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இந்த படிவத்தை வந்து பார்த்தீங்கன்னா 22/1/2024 நீங்கள் சப்மிட் பண்ணியிருக்கணும். அவங்க கேட்குற ப்ரூஃப்லாம் வச்சு அந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் சப்மிட் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. 5 மணிக்குள்ளே நீங்கள் அந்த டைரெக்டாக போய் அந்த ஆஃபீஸ்லேயே பண்ணிடலாம். நீங்கள் டவுன்லோட் பண்ணி ஃபில்லப் பண்ணி கூட கொண்டு போய் டைரெக்டாக கொடுத்துடலாம். அவங்க பரிசீலனை பண்ணிட்டு எல்லாம் கரெக்டாக இருந்தது அப்படின்னா அவங்கள கூப்பிட்டு போவாங்க.
அதே மாரி நீங்க வந்து வருஷத்துக்கு 2,00,000க்குள்ள சம்பாரிக்கிறவங்களா இருக்கணும். வருமான ப்ரூஃப் வந்து கேட்பாங்க. நீங்க வருமான சான்றிதழும் வைக்கிற மாரி இருக்கும். இன்கம் சர்டிஃபிகேட் கண்டிப்பா வைக்கிற மாரி இருக்கும். அதே மாரி பக்தர்கள் வந்து ஒரு முறை மட்டுமே இந்த பயணத்தில கலந்துக்குள்வாங்க. வருஷத்துக்கு 5 தடவ கூட்டு போறாங்க அப்படின்னா, ஒரு தடவ தான் எலிஜிபிள் அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. மேற்கொண்டு நெறைய பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இந்த இதில வந்து குறிப்பிட்ட 200 பேர்னா 200 பேர் செலக்ட் பண்ணுவாங்க. மீதி தகுதி இருந்தும் இருக்காங்க அப்படின்னா, நெக்ஸ்ட் அடுத்ததுக்கு அவங்க மூவ் பண்ணி அடுத்ததுக்கு போயிருவாங்க. எப்படியும் இந்த வருஷத்துக்குள்ள உங்கள கூட்டு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதுதான் அப்ளிகேஷன் ஃபார்ம். இதிலேயே இருக்கு பாருங்க. இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதிலிருந்தே டைரக்ட்டா டவுன்லோட் பண்ணி, நீங்க வந்து ஃபில் அப் பண்ணிக்கலாம். என்னென்ன ஃபில் அப் பண்ணணும்னு நானே சொல்லிடுறேன். இதுக்கு வந்து பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒண்ணு ஒட்டிருங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, விண்ணப்பதாரரின் பெயர். இது வந்து அவங்க தான் ஃபில் அப் பண்ணணுங்கிறது கிடையாது. வீட்ல யார் இருந்தாலும் சரி, நீங்க ஃபில் அப் பண்ணி கொண்டு போய் குடுக்கலாம். அவங்ககிட்ட கேட்டுட்டு, அவங்க இதுக்கு போ முடியுமா அப்படிங்கிறது 4 நாள் ட்ரிப் இருக்கும். அந்த 4 நாள் அவங்களுக்கு சூட்டபிளா இருக்குமா அப்படின்னு கேட்டுக்கிட்டு, நீங்க அப்ளை பண்ணி கொண்டு போய் குடுக்கலாம். விண்ணப்பதாரரின் பெயர், அதே மாரி அவங்களோட அப்பா பெயர், அதே மாரி அட்ரஸ், ஃபுல் அட்ரஸ நீங்க தெளிவா குடுக்கணும். பின்கோடோட குடுக்கணும். அதே மாரி பிறந்த தேதி, பிறந்த தேதியும், இப்ப கரெக்ட்டான ஏஜ் என்ன அப்படிங்கிறதையும் நீங்க குடுத்துறணும். அதே மாரி ஆதார் நம்பர நீங்க என்டர் பண்ணிறணும். யார் பேர்ல விண்ணப்பதாரர் குடுக்குறீங்களோ, அவங்களோட ஆதார் நம்பர குடுத்துறணும். அதே மாரி ஆண்டு வருமானம் எவ்வளோங்கிறத குடுக்கணும். அது குடுக்கறது மட்டும் இல்லாம, அதுக்கான ப்ரூஃபும் வைக்கணும். அதனால நீங்க போடுற வருமானம், இன்கம் சர்டிஃபிகேட்ல வாங்குனத கரெக்ட்டா பார்த்து போடுங்க. அதே மாரி பார்த்தீங்கன்னா, விண்ணப்பதாரரின் கணவர் அல்லது மனைவி யார் அப்ளை பண்றாங்களோ, அவங்களோட ஒய்ஃப் அவங்களோட டீட்டெயில் வந்து குடுத்துருங்க. அதே மாரி ஃபோன் நம்பர். என்ன நம்பர் கையில கரெக்ட்டா வச்சிருக்கீங்களோ, இப்ப யூஸ் பண்ணிட்டு இருக்க நம்பர அதில என்டர் பண்ணிருங்க. அதுக்கு மாரி என்னென்ன இணைக்கணும் அப்படிங்கிறது இதில குடுத்துருக்காங்க. இந்து மதத்தை சார்ந்தவரா அப்படிங்கிறதுக்கு ஒரு ப்ரூஃப் கேட்குறாங்க. நீங்க அஸ் யூசுவல் கம்யூனிட்டி கூட வச்சுக்கலாம். அதிலேயே குடுத்துருக்காங்க. பள்ளி, கல்லூரி சான்றிதழ், தொடர்புடைய வட்டாட்சியர் சான்று. வட்டாட்சியர் சான்றுன்னு பார்த்தீங்கன்னாவே கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், வட்டாட்சியர்ட்டருந்து தான் வரும். அதனால நீங்க அத கூட வைக்கலாம். இல்லன்னா ஸ்கூல் சர்டிஃபிகேட்லயே அந்த கம்யூனிட்டி வந்து இந்து அப்படிங்கிற மாரி குடுத்துருப்பாங்க. அது இருந்தா அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாரி பிறந்த தேதிக்கான சான்று. பள்ளி, கல்லூரி பிறப்புச் சான்று, கடவுச்சீட்டு நகல். ஏதாச்சும் நீங்க ப்ரூஃப்க்கு வந்து இதுதான் என்கிட்ட கரெக்ட்டா இருக்கு அப்படின்னா, நீங்க ஏஜ் ப்ரூஃப்க்கு அத கூட வச்சுக்கலாம். ஆதார் கார்டு வைக்க வேணாம். ஏன்னா ஆதார் கார்டு வந்து இப்ப அந்த பர்த்துக்கு இதுக்கெல்லாம் வந்து எடுத்துக்க மாட்டாங்க. வேற ஏதாச்சும் ப்ரூஃப் இருந்தா நீங்க அத வச்சுக்கங்க. அதே மாரி அட்ரஸ் ப்ரூஃப்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, ரேஷன் கார்டு, ஆதார் கார்டு, வாக்காளர் அட்டை இந்த மாரி ஓட்டர் ஐடி இது எது வேணுமானாலும் நீங்க அதுக்கு வச்சுக்கலாம். அதே மாரி 4 நாள் பயணம் செய்ய உடற்தகுதி உள்ளதற்கான அரசு மருத்துவரின் சான்று கேட்டிருக்காங்க. கவர்மெண்ட் டாக்டர்ட்ட போயிட்டு 4 நாள் ட்ரிப்பு போறப்போ உங்களுக்கு எந்தவித ப்ராப்ளமும் இல்ல அப்படின்னு சொல்லி டாக்டர் ஒரு சர்டிஃபிகேட் குடுத்து, அது லீகலா இருந்தா மட்டும் தான் எடுத்துக்குவாங்க. அதையும் செக் பண்ணி பார்த்துக்கங்க. அதே மாரி ஆதார் கார்டு ஜெராக்ஸ் வச்சிருங்க. அதே மாரி இன்கம் சர்டிஃபிகேட் நான் சொன்னேன் பார்த்தீங்களா? இன்கம் சர்டிஃபிகேட் நீங்க கண்டிப்பா வாங்கணும். ஆன்லைன்ல அப்ளை பண்ணியே வாங்கிக்கலாம். அத வாங்கி அதில என்ன இன்கம் போட்டிருக்கோ, அதே இன்கமையும் இதில போட்டு அத சப்மிட் பண்ணிருங்க. அதே மாரி பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ 3 கேட்டிருக்காங்க. 3 ஃபோட்டோ வந்து எடுத்துட்டு போயிருங்க. எடுத்து நீங்க எல்லாம் கொண்டு போய் இதில குடுத்துடலாம். உறுதிமொழி என்ன குடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த விண்ணப்பம் எந்தவித தப்பான டீட்டெயில் குடுத்து நான் பண்ணல. எல்லாமே கரெக்ட்டா குடுத்துருக்கேன் அப்படின்னு இதில வந்து குடுத்துருக்காங்க. அதே மாரி 4 நாள் பயணத்துக்கு நம்ம போறப்ப, உங்களுக்கு என்னென்ன தேவையோ, இப்ப மருந்து, மாத்திரை இந்த மாரி உங்களுக்கு பர்சனலா என்னென்ன தேவைகள் இருக்கோ, அது எல்லாத்தையும் நீங்க கொண்டு போயிறணும். மத்த செலவுகள வந்து கவர்மெண்டே எடுத்துக்கும். கூட்டு போறதுலருந்து அங்க போய் பண்றது எல்லா செலவும் அவங்க பண்ணிக்கும். பட் உங்களோட அத்தியாவசிய பொருட்கள் வந்து மருந்து இதெல்லாம் வந்து நீங்க எடுத்துட்டு போயிடணும். இதெல்லாம் கரெக்ட்டா இருக்கா? அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எல்லாம் கரெக்ட்டுன்னா, நீங்க சைன் பண்ணிட்டு டேட்ட போட்டு, நீங்க கொண்டு போய் அந்த இந்து அறநிலையத்துறை ஆஃபீசர் எங்க இருக்காங்களோ, அந்த இதில உங்க நியர்பைல எங்க இருக்காங்களோ, அங்க போய் குடுத்துருங்க. சப்மிட் பண்ணிருங்க. இதில எதுவும் தப்பா குடுத்துறாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு எல்லாம் கரெக்ட்டா குடுத்துருங்க. இந்த பிடிஎஃப் நான் குடுத்துர்றேன். டெலிகிராம்ல குடுத்துர்றேன். நான் டெலிகிராமோட லிங்க்கும் நான் கீழ குடுத்துர்றேன். நீங்க டைரக்ட்டா கிளிக் பண்ணீங்கன்னா, டெலிகிராம் ஆப் போகும். அதில போய் நீங்க டவுன்லோட் பண்ணிக்கங்க இந்த அப்ளிகேஷன. டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் எடுத்து கொண்டு போய் இது பண்ணி. தேங்க் யூ.